இல்ல எனக்கு புரியல. எலக்ஷனுக்கு ஒரு நாள் சேர்த்து லீவ் விட்டா என்ன குறைஞ்சாடா போயிருவீங்க? ஒரு 400, 500 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஓட்டு போட்டு போறவன் எப்புட்றா திருப்பி ரிட்டர்ன் வருவான்? சத்தியமா சொல்றேன். சங்கட்டமே இல்லாம ஒரு நாள் தான் லீவு குடுத்துருக்காங்க எலக்ஷனுக்கு. ஆனா அப்படி இருந்தும் ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு பஸ்ஸு, காரு, ட்ரெயினுன்னு சொல்லிட்டு கூட்ட நெரிசல்ல சிக்கி சின்னாபின்னமாயி ஓட்டு போட வராய்ங்க. ஆனா திருப்பி அவங்க எப்படி ஆஃபீஸ் வருவாய்ங்க? அடுத்த நாள் எப்படி வேலைக்கு வருவாய்ங்கன்றத கொஞ்சம் கூட யோசிக்காம, எக்ஸ்ட்ரா லீவு கேட்டா சாண்ட்விச் லீவ் அப்ரூவ் பண்ண முடியாது, பர்கர் லீவ்லாம் கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லி ஒழப்பி விட்டுட்டு இருக்காய்ங்க. அதையும் மீறி லீவ் எடுத்தீங்கன்னா சிவியரா ஆக்ஷன் எடுப்போம். உங்களுக்கு அது இருக்கும், இது இருக்கும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஆனா இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வரதுக்கே ஒரு நாள் ஆயிரும். இதில போய் அவன் ஓட்டு போட்டு அவங்க வீட்லலாம் பார்த்துட்டு எப்படி தான் திருப்பி வரதுன்னு சொல்லி சத்தியமா தெரியல. இதுவும் ஒரு நாள் 2 நாள் சேர்த்து லீவ் குடுத்திருந்தா அப்படியே போய் ஊர்ல சொந்த பந்தத்தோட இருந்துட்டு ஜாலியா இருந்துட்டு வந்திருப்பாய்ங்க. ஆனா இதோட ஒரு சோம்பேறிகள் இருப்பாய்ங்க. வீட்டு பக்கத்தில தான் பூத் சென்டர் இருக்கும். ஓட்டு போய் அங்க போய் நெனச்சா ஒரு 10 நிமிஷத்தில போய் ஓட்டு போட்டு வந்துரலாம். ஆனா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு, அங்க யார்றா போய் ஓட்டு போட்டுட்டு லைன்ல நின்னுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு ஓட்டு போட்டு நம்ம என்ன ஓட்டு போட்டு மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறி நாய்கள்லாம் வீட்ல இருப்பானுங்க. தயவு செஞ்சு அந்த மாரிலாம் பண்ணாம போய் எல்லாருமே மறக்காம நாளைக்கு ஓட்டு போடுங்க. உங்க ஃப்ரெண்ட் யார் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு சோம்பேறித்தனமா இருப்பானோ அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.